Hi everyone, this is Baby Queen Banu World channel. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் ரெண்டு ஸ்டெப்ஸில் உங்களோட டேனான டல்லான ஸ்கின்னை எப்படி நம்ம ஃபேராக பிரைட்டாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பிரைடலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிரம் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த சிரம் நேச்சுரலான ஹோம்மேட் சிரம். இதுக்கு நீங்கள் மூணே இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்ச தக்காளி ஜூஸ் வேணும். இது நாட்டு தக்காளி நல்ல பழுத்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய நாட்டு தக்காளி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சாரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அது கூட நீங்கள் ரோஸ் வாட்டரையும் லெமன் ஜூஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இது மூணையும் சேர்த்து நீங்கள் இப்போது சிரம் செய்ய போகிறீங்க. இந்த சிரத்தை நீங்கள் டெய்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சிரமை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் இல்லாட்டி 10 மினிட்ஸ் நீங்கள் காய விட்டுடலாம். அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேன், டார்க் ஸ்பாட்ஸ், எட்ஜ் ஸ்பாட்ஸ் இதிலேருந்து எல்லாமே கிளியராகி ஸ்கின் பார்க்க ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப கிளியராக, பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபேராக பிரைட்டாக மாறும். இந்த டிப்ஸ் நான் பொய்யா சொல்லலை, உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் பேக் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் லெண்டில் பவுடர், சிவத்த பருப்பு பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட நாங்கள் கடலைப்பருப்பு பவுடர் அதையும் ஆட் பண்ணி, அது கூட ரைஸ் ஃப்ளோர், நீங்கள் எந்த ரைஸ் ஃப்ளோர் ஆனாலும் ஆட் பண்ணலாம், பண்ணி எடுக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. சூரி மஞ்சள் பவுடர், சந்தன பவுடர், அது கூட நாங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர், இது மூணையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் தனியாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்குள்ளே கொக்கனட் ஆயில் விட்டுக்கிறேன். கொக்கனட் ஆயில் விடுறதால ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இதை ஒரு பாட்டிலில் க்ளீனான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்போல்லாம் இதை வச்சு பேக் பவுடர் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி குளிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதை நீங்கள் குளித்து ஃபேஸை பிரைட்டாக மாற்றலாம். இப்போது நான் இது கூட தயிர் ஆட் பண்ணி தான் ஸ்கின்னில் ஃபுல்லாகவே பூசி காமிக்க போகிறேன். முகம், கை, கால், அப்படி உடம்பில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் இந்த பேக் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இதை காய விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்கின்னை தண்ணி வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே குளிச்சிடலாம். இதை நீங்கள் பண்ணுறதால ஸ்கின் டெய்லி உங்களோட போர்ஸ் ஓப்பன் ஆகி அதில் இருக்க டர்ட்ஸ் டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸ்கின் பார்க்க ரொம்ப பிரைட்டாக நல்ல பளபளன்னு இருக்கும். நல்ல கிளாஸ் ஸ்கின்னாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். நீங்கள் இந்த பேக் பவுடர் யூஸ் பண்ணது நொடியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஷேட் 2 ஷேட் கூடி இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதால ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக மாறும். குறுகிய நாளில் நீங்கள் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுற ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே யார் வெட்டிங்க்கு ரெடி ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகலாம். கிடைக்கும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.